எனது தேவப்படைகளை இன்றைக்கு இயேசுவால் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவால் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தம் இது ஒரு தீர்க்கதரிசன ஊழியம். இத்தீர்க்கதரிசன சத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அப்படின்னு வாய்த்து புறப்படுகிற வசனம் அது ஒரு தீர்க்கதரிசனம். அதை போல ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு ஆமீன், ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தம், ஒரு வசனம். அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் அவருடைய வெளிச்சங்கள் இருளில் ஒளியில் பிரதிபலிப்பு உங்களுக்கு வார்த்தையாக ஆலோசனையாக கடந்து வருகிற நேரம் இது. இதை ஜபத்தோடு கிருபையோடு பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்தால்தான் இதனுடைய அர்த்தத்தையும் வெளிச்சத்தையும் புதை பொருளாக ஒளிவிடத்தில் வருகிற ஒளியாக நீங்களும் பெற்றுக்கொண்டு நீங்களும் பிரகாசிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. கற்றுக்கிறேன் சிவா. ஆமென். அல்லேலூயா. அப்போ நேற்றத்தை நீங்கள் பார்த்தீங்க. ஜபத்தினால ஆமென். எப்படி உபவாச ஜபத்தினால தான் இடையே அநேக உபவாச ஜபம் இருக்கிறாங்க. உபவாசம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமோ அதான் இந்த வருஷம் நம்ம கேட்டோம். ஆமென். விடிய கால ஒளிப்ப போல கர்த்தன ஒளி உங்கள்கிட்ட பிரகாசிக்க வேண்டும் என்றீர்கள். நீங்கள் உபவாசம் மட்டும் இருந்தால் பத்தாது, துரத்தவர்களை சேர்த்துக்கொள்ளணும், அடியருக்கு உபசரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அதுக்கு கழிந்த நாட்களுக்கு முந்தைய நாட்களில் அது இதே வசனத்தில் சில பகுதியில் உங்களுக்கு வச்சேன். லோத்துடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு இது இன்னைக்கு. அப்போ இந்த உபவாசத்தோடு ஜெபிக்கிறது உண்டு. இப்போ ஜெபத்தின் பயனாக விடுதலை எப்படி நம்ம வெளிச்சத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிப்போம்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதர் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்தது என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகள் இருந்து விழுந்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க. ஆமென். அங்க ஒரு பயங்கர இருள். இங்க யாருடைய வாழ்க்கையில? ஆமென். பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இருள். பேதுரு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நிமித்தம் இவை சிறைப்படுத்தப்பட்டு சிறையில் நீ கிடக்கிறான். நாளைக்கு மரண தண்டனைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு இவனுக்கு சிறையில் இருக்கலாம். ஆனால் இவனுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன் அவனுக்கு பயம் இல்லை? அங்கே ஜனங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இவனுக்கு சபை ஜெபித்து கொண்டு இருக்குது. மரண நாட்கள் இவனுக்கு குறிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது. கடைசி நான் முடிக்கும் போது நேற்றைக்கு தான் முடித்தேன். நீங்கள் பயப்படாதீங்க, பிசாசுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா அவனுக்கு எங்கே என்ன அதிகாரம் கிடையாது. உங்களை கொல்லுவதற்கு அதிகாரம் பிசாசு கிடையாது. உங்களை உருவாக்குறவருக்கு மட்டும் அதிகாரம் உண்டு. வேதத்தில் எல்லா ரகசியமும் இருக்கு. யாருக்கு அதிகாரம் உண்டு? இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. உன்னை கொல்லவும் வெல்லவும் ஜெயிக்கவும் எல்லாவற்றையும் அதிகாரம் உன்னை உருவாக்கினவருக்கு மட்டும்தான் உண்டே தவிர பிசாசுக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாதுங்க. அது அநேகர் என்ன செய்யறாங்க? பிசாசுக்கு பயப்படுறாங்க, கர்த்தருக்கு திணிக்கிறாங்க, வசனங்களுக்கு திணிக்கிறாங்க, வசனத்துக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க. வெளிச்சத்தை கொடுக்கிற கர்த்தருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க, பயப்பட மாட்டேங்கிறாங்க. இருளுக்கு பயப்படுறாங்க. ஓ அப்படிங்க இருளை கண்டா அப்படி நிற்கிறாங்க. ஆனால் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்ற? இருளை கண்டு பயப்படாத, நீ ஒளியாயிரு. நீ ஒளியா இருந்தன்னா
இருள் ஒன்று கண்டு பயப்படும். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே அதான் சொல்லிருக்கு, ஒளி அந்த தூதன் அந்த பேதுருவும் இப்போ ஒரு நல்ல மகிமையான இடத்துல இல்லை. அழகாக அவன் தூங்கிட்டு கிடக்க. நாளை அடிக்க போகிற மனுஷன் தூங்கிட்டே இருக்கான். ஆனால் அப்போ அவரை சுற்றிட்டே இருள். திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரகாசம் வருது. யாராவது நிற்கிறது, தூதம் வந்து நிற்கிறாரு. வெளிச்சம் பிரகாசித்தது. தூதம் உடனே கண்ணத்தை வந்து பார்க்குறான். இருள் அவனை விட்டு மாறிடுச்சு. ஆமேன். அவன் எழுப்பி அவனை வெளியே அடி கொண்டு போகிறதாக விழுந்து விழுந்த சங்கிலிகள் அவனை கைகளிலிருந்து விழுந்தது. பார்த்தீங்களா, கண்டவற்ற சங்கிலியெல்லாம் அவனை விட்டு விழுந்தாச்சு. அங்கே யாரும் திறக்க வேண்டாம். நீ பிரகாசிக்க தொடங்கும் போது உனக்கு இதுக்கு எல்லாம் கட்டும் பொட்டி போகும். ஆமீன். நான் சும்மா சபையை தான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் நிகழ்ச்சியை சபையில் உள்ள விசுவாச மக்களை பார்ப்பாங்க. மக்களை நீ துதிச்சா போதும், நீ ஜெபித்தா போதும், அதான் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நீ தேடினா போதும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் பயப்பட வேணாம். சுத்தமாக சுத்தம் உண்டு. அவருக்கு நீ சுத்தமாவது, நீ பரிசுத்தப்படுத்த அற்புதம் நடக்கும். காரணம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்க, நீங்கள் எல்லாம் கேட்பி கல்யாண வீட்டுக்கு போனோம். சின்ன பிள்ளையிலே நம்ம வசதி கேட்குறோம். காரணம் ஒரு கல்யாண வீட்டில் கச்சாடி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே திராட்சை ரசம் குறைபட்டது. இயேசு அங்கே வந்திருந்தார், மரியாதை அங்கே வந்திருந்தாங்க. அங்கே தாயானவள் இயேசுவை பார்த்து சொன்னாங்க. இயேசுவை இவர் சொன்னார், இவருக்கு எனக்கு என்னன்னு கேட்டார். இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது நிஜத்தன்மை நம்ம மறந்துடணும். இதெல்லாம் சின்ன பிள்ளைகளை கேட்டால் கதையாக விடுவாங்க. சரிங்களா, டீச்சர்ஸ் படித்து கொடுக்குற கதை. இதுக்கு எல்லா சபைகள்லையும் இந்த கதை தெரியாதமாக இருக்கவே முடியாது. கச்சாடி கதை எல்லாம் இன்னைக்கு ரோட்டில் கூட கச்சாடிகளெல்லாம் வச்சு கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்கு அதை ஒரு இதாக வச்சு காட்சி பொருளாக வச்சுருப்பாங்க, விளக்கி கூறுவாங்க. இயேசு செய்த அற்புதத்தில் ஒன்று. ஆனால் அந்த அற்புதத்துடைய சாராம்சம் என விளக்கி சொல்ல கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த கச்சாடியை பார்த்தாலே உனக்கு ஒன்றும் வரணும், நீ பரிசுத்தமாகணும். பரிசுத்தம் அபிஷேகனுக்குள்ள வேணுங்கிற மட்டும் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. கதை மாதிரி கேட்டுட்டு கதையாக விட்டுரும். அவ்வளோ அற்புதம் இருந்துச்சு. இயேசு அப்படி வல்லமை உள்ளவர். இயேசுவால் தண்ணி திராட்சை ரசம் ஆக்க முடியும். அவர் ஒன்றாங்க உனக்கா பெரிய வேலை ஒன்றும் செய்யலை. நீ சுத்தமாகினாரு. சுத்தமானேன்னா நீ அப்போ விடுதலை பெற்றுக்கொண்டாரு. விடுதலை ஆயிட்டா நீ சுத்தமாகனா உனக்கு விடுதலை. ஆமேன். நான் ஜபிக்க கூட சொல்லுவேன், நீ ஜபின்னு சொல்ல மாட்டேன், நீ சுத்தமாக ஆண்டவர் தேர் ஒரு காசத்தை பெற்றுக்கோ. அவ்வளோதான். நீ போகல உனக்கு காசு உண்டாயிருக்கும். ஆமாம். ஒரு திருக்கரிசி இருந்தான், அழுது போன வீட்டு கிடந்துக்கிட்டு குட்டிக்காரி மாதிரி அனுப்பிட்டு இருந்தான். ஏமா நீ குடிய வரிய தீருனா இல்லாட்டு ஒரே நான் ஒரு பெரிய மன கிளேசம் உள்ள தாய், எனக்கு ஒரு குழந்தைய தந்தா இப்போ வர உன்னுடைய விசுவாசம் ரசிக்கிறது, நீ வேண்டிக் கொண்ட வேண்டுதல் உனக்கு நிறைவு பெற்றது என்று சொல்லுவார். அவன் போனா விசுவாசத்தோடு அற்புதம் நடந்துச்சு. அவன் செய்த பொறுத்தனை அவங்களுக்கு நிறைவேற்றினான். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்துச்சு. அம்மேன். அவன் மரியாதை சொல்கிறாங்க, ராட்சசம் குறைபட்டது ஆண்டவரே அப்படின்னா போசிரியா உனக்கு எனக்கு என்ன வேலை வரல, அதுக்காக நேரம் பார்க்குறாங்க. இந்த ஒரு வருஷத்தை வச்சுக்கிட்டா இயேசு கூட அன்னைக்கு எனக்கு நேரம் வரல நீ போன்னு சொன்னால அதாக்க நேரங்காலம் பார்க்கணும். எனக்கு கல்யாணம் ஆகி வரும்போது நல்ல நேரத்துலையா எமகண்டத்தில் பொண்ணு கட்டுன்னு நான் எனக்கு பண்ணி இன்னைக்கு சந்தோஷமாக தான் நாங்கள் வாழ்றோம்.
நல்ல நேரம், நல்ல நேரம் ஆண்டவர் உருவாக்கிய நேரம், நல்ல நேரம், கெட்ட நேரம் இல்லைம்மா. நாம் எல்லா நேரத்தையும் சந்தோஷத்தோடு வரவேற்கும் போது தாழ்மையோடு பொறுமையோட்டு பலவீனத்துக்கோ நம்ம போராட்டத்தை ஒப்புக்கொடுக்காதபடிக்கு பரிசுத்தாபிஷேகம் ஒரு மனுஷன் உண்டுன்னா எல்லா நேரமும் நல்ல நேரமாக கர்த்தர் மாற்றி தான் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சத்தப்போதால சொன்னீங்கன்னா நீங்கள் எமகண்டத்தில் கல்யாணம் பண்ணாலும் சரி, நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணாலும் சரி, எந்த நேரத்தில் பண்ணினாலும் சரி, ஆமீன், கர்த்தர் உனக்கு ஏற்ற காரியத்தில் அனுதினம் காலத்தில் உனக்கு செய்வார். அப்போ காலம், அங்கேயும் காலம் ஒரு நேரத்தில் ஒரு நேரம் தான் நடக்கும் அப்படின்னு அதுவும் இதான் சொல்லுவாங்க. அந்தந்த நேரம் அது இன்னொரு காலம் ஒன்று, கட்ட ஒரு காலம் உண்டு, ஒரு பிடுங்க ஒரு காலம் உண்டு அப்படின்னுலாம். அப்போ அதெல்லாம் நேர காலம் ஒன்றுக்கும் இருக்குது. வசனத்தெல்லாம் நேரத்தை பற்றி நிறைய வசனம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நேரம் எல்லாம் அது சத்தியம்லாம் அது வேற காரியம். அது ஒரு முதிர்ச்சி அடையணும். ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தந்தா அது பிரயோஜனம் ஆகணும், வீணா போகக்கூடாது. அது எப்போ அந்த ஆசீர்வாதம் வேணும், எப்போ ஆண்டு கொடுக்கணும் தெரியும், அப்போதான் கொடுப்பாரு. இப்போ ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, ஒரு பிள்ளைக்கு வைக்கணும் கார் வேணும். 8ஆவது வயசுலேயே பிள்ளைக்கு வைக்க காரம் கொடுத்தா பிள்ளை ஓட்டுவானா? அதுக்கு ஒரு காலம் உண்டு. இது ஒரு குடும்பம் ஆண்டு அப்பா கொடுப்பாரு உனக்கு ஆசீர்வாதத்தை. உனக்கு வேலை வரும்போது அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க, 12,00,000 பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கன்னு சொன்னீங்களே, அது எங்கே சேர்த்து வைக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் ஜனங்கள்கிட்ட எங்கள் விஸ்வ மக்கள் சொல்லி கொடுவேன், இன்னைக்கு நீ உண்மையுத்தம் உழைச்சேன்னா ஒருத்தரை உன்னை பார்க்காத வேலை வந்தாலும் எல்லாரும் ஏமாற்றிட்டு போனாலும் ஒரு நேரம் வரும்போது கர்த்தருக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை வேண்டிய நபரை கொண்டு செய்து நிறைவேற்றுகிறார். பார்த்தியா, அதுதான் பரவத்தில் சேர்த்து வைக்கிறார் முதல் பொக்கிஷம். கைகளை தட்ட மாட்டேங்கிறியா? சரி சொல்லுவாங்க, காசையில் பாஸ்டர் வீடை கட்டி முடிச்சிட்டு அதுதான் போகிற ராஜ்யம் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம். ஐ மீன் சத்தமாக நினைச்சுங்கன்னா வீடு வரட்டு பணம் வரட்டு ஆண்டோர் கட்ட நினைச்சாலும் கிளர்ச்சி பிடிப்பார். அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆமீன், இயேசு அந்த பேருங்கிற மனுஷன் இப்போ இருளுங்கிறத கட்டப்பட்டு கிடக்கான், சங்கிலியினால கட்டப்பட்டு கிடக்கான். ஆனால் அவனை காப்பாற்ற நீ யார முடியாது. அவன் சிறைச்சாலை கூட கட்டப்பட்டு கிடக்கான். இங்கே ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சபையெல்லாம் ஒருபுறது ஒரு ஆண்டவரே அவரை காப்பாற்றலன்னு. ஆனால் ஏற்ற நேரம் வந்துருச்சு, தூதம் கொஞ்சம் நின்னா வெளிச்சம் வந்துருச்சு, அவனுடைய கட்டப்பட்ட எல்லாம் போயிடுச்சு, அவனுடைய வந்துட்டான், விடுதலாயிட்டான். அப்போ நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த கட்டப்பட்டுக்கு கிடக்கிற நமக்கு மேலே வெளிச்சம் வீசும்போது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். நாம் எழும்பும் போது, மருத்துவ நாம் எழும்பும் போது, உயிர் தரும்போது மகிமையாக நம்ம வெளிப்படுவோம். அந்த நாள் தான் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாள். அப்போ பேதுரு பெற்றுக்கொண்டான். ஆமீன். அப்போ கவலைப்படக்கூடாது, துக்கப்படுகிற நினைப்பார், நன்மை செய்கிற சோர்ந்து போகக்கூடாது. நான் நன்மை செய்ய மாட்டேன் அப்படி பார்க்கக்கூடாது. அதுக்கு இயேசு வசனத்தை சொன்னார், உப்பாறு சாதப்பட்டு போனால், உப்பாறு சாதப்பட்டு போய் எதனால் சாதமாக்கப்படும்? அப்போ அது நீ வெளியே கூட்டப்படுவா. சரி, புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. ஏன் யாருக்கு நான் உதவி செய்ய போகிறதில்லை. நீ உதவி செய்யாமல் போனால் யாருக்கு நீ கடன் கொடுக்கறது இல்லை யாருக்கு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை இலவசமாக கொடுக்கறது கொடுத்து எல்லாம் எனக்கு விரோதமாக தான் எழும்பலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நீ நன்மை செய், பல எதிர்பாராதே. நீ பல எதிர்பார்க்கிற பட்சத்தில் அவன் பகையாளியாக மாறுவான். நீ கொடுத்துட்டு பேசாமல் போகும்போது
அவன் ஒரு சிதைதியாக இன்னைக்கு இருப்பான். ஆனால் அவன் மட்டும் இல்லை, கொடுத்த திருப்பி அவன் கொடுக்கவும் செய்வான். ஆமீன். அது திராணி இல்லாத போது மன்னிச்சு விட்டுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்னொரு வசனமும் சொல்லியிருக்கு, கடன் வாங்கினவன் கடத்தை திருப்பி செலுத்தாம இருந்தா கடப்பட்டவருக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கு. இதுதான் பணவர் அதிசயத்தோட பொய்கின்னு சொல்லியிருக்கு. கடனை வாங்கிட்டு இல்லை வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கொடுக்கறத பற்றி பேசக்கூடாது, தவறு. வட்டிக்கு வாங்கினேன்னா வட்டியோட திருப்பி கொடுத்துரு, அதுவும் வசனம் போதிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, வசனத்தை ரகசியங்களை குறித்து பேசும்போது வசனங்கிற வெளிச்சம். பேசும்போது ஒரு மனுஷனும் வசனத்துக்கு முன்பாக சாக்கு சொல்ல இடமே கிடையாது. வட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வட்டிக்கு வேண்டதா இருந்தாலும் சரி, கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வசனத்தை அந்த வசனம் இந்த வசனத்தை வச்சு தப்பிக்கவே முடியாது. வட்டியோட வட்டியோட கொடுத்தாகணும், கடன் வாங்கினா கடத்தை திருப்பி கொடுத்தாகணும். இதுதான் வேதத்தில் ஒரு ஒரிஜினல் சட்டம், ஒரிஜினல் நீதி. அதனால வட்டி கொடுக்குற சிலர்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, பயங்கர துயர சம்பவமாக இருக்கும். வட்டி கொடுக்குற பட்டோன்னா வட்டியை பற்றி பிரசங்கம் பண்ணால் அடுத்த வாரம் அந்த வட்டி கொடுக்குற விசுவாசி இருந்தால் போக மாட்டாங்க. ஆனால் காரணம்னா வசனத்தோடு நிறைவில்லாதனால. வட்டி கொடுக்குற தப்புன்னு சொல்லல, வட்டி கொடுக்கறது சரின்னு சொல்லலை பயப்படும். கடன் கொடுக்குறது தப்புன்னு சொல்லலை, கடன் கொடுக்குறது சரி, ஆமீன், சரின்னு சொல்லலை. ஆனால் எது எப்படிங்கிறாங்க லட்சியத்தை கவனித்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்னது தான் தீர்ப்பு. நம்ம கடன் கொடுக்குறவன், நீ கடன் கொடுக்குற சரி, அடுத்தவங்களை அடிமையாக்குற கடன் கொடுக்குற நிமித்தம். அதனால கடன் வாங்குறது தப்புன்னு சொல்லலை. ஆமாம், கடன் வாங்குறது தான் தப்புன்னு சொல்லலாம். ஆனால் தேவைக்கு வாங்கி தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது, அதையும் தப்புன்னு சொல்கிறேன். கேட்டு கொடுப்பாங்கிறது கரெக்டாக கேட்டால் கரெக்டாக கொடுப்பாங்க. ஆனால் அதை கொடுக்க முயற்சி பண்ணணும், கிடைக்கும் போது கொடுக்கணும், அதுதான் உண்மை. கிடைக்கும் போது கொடுக்காத போகிற பட்சத்தில் தான் அது ஒன்றை பாவமாக நிற்கிறது. அது அவன் சந்ததிக்கு ஒரு சந்ததி அடிமையாக நிற்கிறது வசனம் சொல்லுது. அப்போ தேவ பிள்ளைகளும் இது வசனங்கள் ஒரு மனுஷனுக்கு வெளிச்சமாக தான் இருக்குது. யாரையும் குத்துறதாகவே இல்லை. குத்துது எதுக்கு? உன்னை காயப்படுத்து, காயத்தை பிதுக்கி அதை கட்டுறதுக்காக தான் குத்துது. உருவ குத்துறதாக இருக்கும் கணுக்களை. அவன் வசனங்களால் தான் வெளிச்சுங்கிறது நிறைய பேர் தெரிய கிடையாது. எத்தனை சமையல பிரச்சனை வட்டி கொடுக்குறத பற்றி பிரசவம் பண்ணுறாரு. ஆமாம், அப்படி இப்படின்னு குற்றவிதமாக இருக்கும். குற்றப்படக்கூடாது. உனக்கு கொடுத்த வட்டியை வட்டி கொடுத்தீங்க, கடன் கேட்டால் கடத்தை கொடுத்தீங்க. ஆமீன். அதே இல்லையா? வட்டி வாங்கணும், வட்டியோடு திருப்பி கொடுக்குறோம் வசனம் சொல்லியிருக்கு. எல்லாம் சத்தியம். ஆனால் அது மட்டும் இல்லை, வசனத்தின் வழியாக அந்த வட்டி வாங்குறவனுக்கு அந்த சாபமாக கூட போகுதுன்னு சொல்லியிருக்கு. அதுவும் உண்மை வசனம். புரியுதா மக்களே? அதனால எதையும் இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ற வாழ்க்கை அன்றன்று போதும். என் வாழ்க்கை அன்றன்றுள்ள அப்பத்தை அதான் ஆண்டவராய் கிறிஸ்துவத்தில் சீசர் கேட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் எப்படி ஜெபிக்கணும்? எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் பூமிக்கு வருவதாகும், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட்டது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டியாக அன்றன்றுள்ள வேண்டிய ஆகத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு எங்களுடைய பாவ கணக்குகளை மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவ கணக்குகளை மன்னியும். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து வாழ்த்து காட்டினார், இயேசு கிறிஸ்து சொல்லி காட்டினார். எல்லா வார்த்தையும் எப்படியா அவர் சொன்ன வசனத்திலே இருக்கு, அவர் சொன்ன வார்த்தையில இருக்கு. மன்னியும்
நாங்கள் மன்னிக்கிற போல எங்களுக்கும் மன்னிப்பு. ஆமேன். இப்போ அறுவடை நாண்டு, விதைக்கிற ஆண்டு, அறுவடை நாண்டு, ஆசுவத்தை பெற்றுக்கொள்கிற நாள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களை, வார்த்தைகளை எல்லாமே வெளிச்சமாக தான் இருக்கு. வார்த்தையில வசனத்தில் இருளே கிடையாது. அது சிலர் இந்த வெளிச்சத்தை வார்த்தையை கேட்ட உடனே இருளாயிறாங்க. அது காரணம் என்ன? வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கல, வெளிச்சத்தை மறைக்கிறாங்க. வெளிச்சத்துக்கு பிசாசு மறை உண்டாக்குறான். உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க? கண்டிப்பா உள்ள சொன்னாங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ரகசியம் என்ன? மறைபொருள் என்ன? அது வேத தியானம் தேவை. ஆதாரத்தை புஷி அப்படின்னா அதான் திருகி சொல்லுவான். அவன் அந்த ஒரு தரிசனத்துக்கு அதை புஷி அப்படிம்பாங்க. சாப்பிட்டு அப்படின்ட்டு சாப்பிடுவார் சொல்ல சில சொல்லுவாங்க. சில பாஸ்டர்மாரெல்லாம் ஒரு ஆடு இருக்கு இல்லையா, ஆடு பாருங்க, நல்ல ஆடுன்னா தான் அர்த்தம். கரவாடு அழகா போய் உட்காந்துட்டு படக்கு படக்கு படக்க படக்கு படக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு போய் உட்காந்து ஆசைப்படும். சிந்திச்சு பாரு. பார்த்து உடனே எல்லாத்தையும் சொல்லிடாத, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறா. சிந்திச்சு பாரு உணர்வோட. அப்போ இங்கே வேத வசனம் சொல்லுது, தூதம் வந்ததுன்னு உடனே வெளிச்சமாக உண்டாயிட்டு அற்புதம் நடந்தாச்சு. அற்புதம் நடந்தோடனே வெளியே போகிறான். இது காரணம் ஜெபம், உபவாசமும் ஜெபமும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் இப்படிப்பட்ட இருளுக்குள்ள, இப்படிப்பட்ட கட்டுக்குள்ள நம்ம துக்கப்பட்டு பாடப்பட்டு போய் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைய மாற முடியாது, நான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ முடியாது, நான் ஆண்டவருக்கு பரவராஜ்யம் போக முடியாது. யார் சொன்ன பரவராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு? எல்லா நபரும் பரவராஜ்யத்து தான் போக போறீங்க. ஒரு நபரை கூட கட்ட தலைமாட்டார் தெரியுமா? நரகம், நரகத்துக்கு எந்த மனுஷனும் போக்கு அனுமதிக்கவே மாட்டார். இயேசு வல்லவர். எப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தாரு, பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷனையும் அவர் நரகத்துக்கு போக விடுற தெய்வம் அல்ல. எல்லாரும் பரவராஜ்யத்துக்கு போகும்படிக்குதான் அவர் சேர்த்துக்கொள்ள வந்தார். அந்த இயேசு வாழ்கிறார், இன்னும் சேர்த்துக்கொள்வார், சேர்த்துக்கொண்டே இருக்கிறார். இயேசுக்கு எப்போ நீ இடம் கொடுத்தியோ, இயேசுக்கு எப்படி இடம் கொடுக்குது? அவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு, அவர் நடத்தைக்கு எப்போ நீ இடம் கொடுத்தியோ அப்போவே நீ பரவராஜ்யத்தின் பங்காளி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அதே சொல்றான், நரகத்துக்கு தான் போவப்பா. வீடி குடிச்சோடனே நீ நரகத்துக்கு போயிட மாட்டா. அது குடிக்காம இருந்தோடனே நரகத்துக்கு போக மாட்டா. குடிச்ச உடனே நீ நரகத்துக்கு போக மாட்டா. அது நீ எதுக்கு குடிக்கிற? பீடி எதுக்கு குடிக்கிற? பிராண்டி எதுக்கு குடிக்கிற? அந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாய் வாழ முடியாது. அதுதான் சொல்லுகிறது. வீடினால் சந்தோஷம் உனக்கு உன்னை கெடுக்கும். மறுவாரத்தில் வர்ற சந்தோஷம் உன்னை கெடுக்கும். ஒரு கெடுக்கிற அந்த காரியத்துக்கு அது உன்னை அடிமைப்படுத்தி விடும். கடன் வாங்குறது தவறு கிடையாது. அதை கொடுக்க முடியாத அளவுக்கு வாங்கும்போது தான் அது உன்னை அடிமைப்படுத்துது, உன் பிள்ளையை சிறைப்படுத்துது. அதுதான் சொல்ற விஷயம். வட்டிக்கு வாங்கக்கூடாது. வட்டிக்கு வாங்கினா அது உன் பிள்ளையை சிறைப்படுத்துகிறது, உன்னை சிறைப்படுத்துகிறது. அது உண்மைதான். ஆமீன். தேவ பிள்ளைகள். ஆகவேதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இப்படி சிறைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தருடைய தூதனானவன், இயேசுடைய வசனம், இயேசுடைய வார்த்தை, இயேசுங்கிற ரட்சிச்சு நம்முடைய வாழ்க்கையில் வருமானார். எப்படிப்பட்ட வியாதியும், எப்படிப்பட்ட கஷ்டமும், பலவீனமும், பாடுகளும், பாரங்களும் நம் சரீரத்தை விட்டு, நம்முடைய ஆவியை விட்டு, நம்முடைய ஆத்மாவை விட்டு வெளியே போக முடியும். நாம் பரவராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற முடியும் என்பது சந்தேகமே கிடையாது. ஆமீன். அதனால கற்பு போட்டு
நீ நரகத்துக்கு போவேன்னு அர்த்தம் இல்லை. இல்லை கலர்ஃபுல்லும் நரகத்துக்கு போவேன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை ஒயிட்டும் பலருக்கு போவேன்னு சொல்ல மாட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட்டு போட்டோன்னு, அங்கி போட்டோன்னு, க்ளவுஸு போட்டோன்னு, இதே மாதிரி ஆட்டு மயிட்ட போல தாடியெல்லாம் வளர்த்தி சன்னியாசியாக நடந்தோன்னையும் சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டோன்னையும் பலவத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து அந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி நம் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் பிறருக்காக கனி கொடுக்கிற நல்ல மரமாக, செடியாக, ஒளி கொடுக்கிற ஒளியாக, வெளிச்சமாக இந்த பேதிருக்கிற மனுஷனை கர்த்தருடைய வெளிச்சத்தில் உயிர்த்த நிமித்தம் தூரம் வந்து நின்னது நிமித்தம் அவனுடைய கையில் கருத கட்டுகள் வெற்றி கட்டப்பட்டது போல ஜபத்தில் உறுதிப்பட்டு இருக்கும்போது என் பயமில்லாமல் ஆண்டோருக்காக பணி உண்மையாக இருக்கும்போது நமக்கு வெளிச்சம் உதிக்கும். தீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கும் வேதம் சொல்கிறது. எனது நாளையத்தில் இந்த வசனத்தோடு வார்த்தையோடு இணைந்திருங்க. கருத்த புதிய வசனம் வார்த்தைகள் மூலமாக்கி நீச்சுவதாக. ஆமென். ஜெயிப்போமா? ஜெயிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை வசனங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இது உன்னதத்தில் தேவ மைந்தனுக்கு மகிமை உண்டாகட்டும். கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கண்ணிகள் தெரிக்கப்பட்டு விடுதலையோடு வியாதிங்கிற அந்த பொருளாத பிசாச ஜபத்தினால் தகர்க்கணும். அப்படிப்பட்ட ஜபதீவ குடும்பத்தில் இடம்பட்டும். விசுவாசம் உள்ள ஜபம் பொடியாடியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ன விஷயத்தை கட்டப்பட்டிருந்தால், எந்த அதிகாரமிக்க எந்த ஆளுகைக்குரிய அட்டிப்பத்திரத்தில் கட்டப்பட்டிருந்தால் எல்லாவற்றையும் விடுதலை பெற்று சாட்சியாய் மகிமையாய் பிரகாசிக்கும்படிக்கு அப்போ இறக்கம் செய்யணும். இயேசு வாழ்கிறார் என்பதை கண்டுகொள்வார்களாக, வார்த்தையில், வசனத்தில், வெளிப்பாட்டில் கண்டுகொள்ளக்கணவர்களாக காட்சி பாரவி பாவுடபாக்கர் பரவி பாவுடபா அவுடபாரியா தூரபரவி பாவுடபாரி நிகழ்த்துறமா இயேசு நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிக்கு கட்டளை கொடுக்கிறேன். வெளியே போ, ஒளி பிரகாசிக்கட்டும். வெளியே போ இயேசுவின் நாமத்தில். இருளுங்கிற வியாதி வெளியே போ இயேசுவின் நாமத்தில். சரீரத்தொட்டு வெளியே போ, சரீரங்கிற கூட விட்டு வெளியே போ, சரீரங்கிற ஆலயத்தை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தில். உனக்கு இடமில்லை. மனமகிழ்ச்சி நாட்டாக எங்கள் பிள்ளைகள் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். கற்ற கிரிய வழிபடட்டு. பரிசுத்த ஆடி செய்வன் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாகட்டும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எழுத பிள்ளைகளை இன்றைக்கு வருஷத்தை கேட்டு நாளே திருத்துறோம். இணைந்திருக்க கற்ற பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா.